ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். பிரியங்காவின் சொம்பாக இருக்கும் விஜய் டிவி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த சம்பவம். விஜய் டிவியில் பிரபல நிகழ்ச்சியான குக்கு வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் பிரியங்கா போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி வந்த மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் வாக்குவாதம் ஈடுபட்டது. இதன் காரணமாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய மணிமேகலை போயிட்டாங்க. அதோடு தனது யூடியூப் சேனலில் மணிமேகலை ஏன் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறினாங்க என்பதற்கான வீடியோவும் வெளியிடப்பட்டிருந்துச்சு. தன்னுடைய தொகுப்பாளர் வேலையை செய்ய விடாமல் பிரியங்கா குறுக்கிட்டதால தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதனால தான் நான் வெளியே போனேன் அப்படின்னு அந்த வீடியோவில் இருந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் பலரும் மணிமேகலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் பிரியங்காவுக்கு சப்போர்ட் செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் விஜய் டிவி நடுநிலையாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர்களும் பிரியங்காவின் சொம்பாத்தான் இருப்பது உறுதியாக இருக்குது. அதாவது இந்த வாரம் விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் வைல்ட் கார்டு ரவுண்டு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ரக்ஷனுடன் புகழ் சிறிது நேரம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அப்போ புகழ் மணிமேகலை போல் இமினேட் செஞ்சார். மேலும் ராமர் பிரியங்கா போல் தோரணையில் பேசினார். இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தது போல் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணியிருந்தாங்க. அதிலும் மணிமேகலை மேலே தான் தப்பு இருப்பது போல் காட்டப்பட்டிருந்துச்சு. சாதாரணமாக இந்த நிகழ்ச்சியை அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா மக்களும் ஓரளவுக்கு விஜய் டிவியின் மீது மரியாதை இருந்திருக்கும். ஆனால் இப்போ பிரியங்காவின் சொம்பாக விஜய் டிவி இருக்கிறது. இந்த ப்ரோமோ பார்த்த பின் ரசிகர்கள் கமெண்டில் கல்வி ஊற்றிட்டு வராங்க. அதோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஃபைனல் எபிசோடு நடக்க இருக்குது. இதில் வின் பண்ணது பிரியங்கா தான். ரன்னராக இருக்கிறது இர்ஃபான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலே தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸும் வரப்போகுது, அதுவும் நம்ம சேனலே நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.